கருப்பு கண்ணாடி அணிந்து சினிமாவை வியக்க வந்த கலைஞன், புத்தகங்களுக்கு நடுவில் கூறியிருக்கும் ஒரு புதுமை பித்தன், சினிமாவை எப்படி நேசிக்க வேண்டும் என்று கட்டி அணைத்து கற்பித்து வரும் எனதருமை நண்பன் இயக்குனர் மாபெரும் நடிகர் மிஷ்கின் அவர்களை பேச அழைக்கிறோம். ரொம்ப ஐரணியான மேடையா பாக்குறேன். வெற்றிமாறனையும் அமீரன் தவிர இங்க எல்லாருமே குடிகாரர்கள். அதுவும் ஜான் விஜய் இப்பதான் என்ட்ரி கொடுத்தான். அந்த படம் பார்த்துட்டு என்ன சொன்னா இன்டர்வியூல, அண்ணன் படம் முடிச்சுட்டு எங்கன்னா போலாம் அப்படின்னு கேட்டான். தமிழ் சினிமாவில் அதிகமாக குடித்தவனும் குடித்துக் கொண்டிருப்பவனும் குடிக்க போவனும் நானே. இப்ப நான் நிறைய இதை பத்தி பேசும்போது ஒரு ஐடியா ஒன்று வருது. அப்படின்னா இந்த படம் ஒரு அடிக்ஷனை பத்தி படம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப எனக்கு அப்படி ஒரு இன்டர்பிரேஷனா நான் அப்படி பார்க்கல. ஏன்னா தினகரை நான் இந்த படம் பார்க்கும்போது ஒரு ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ரைட்டரா நான் பார்த்துருக்கேன். So any finest writer will not talk loudly. மேல ஒன்று இருக்கும், அந்த கீழே சப்டெக்ஸ்ட்ல ஒரு கதை சொல்லுவான். இந்த ஒட்டுமொத்த படமும் ஒரு சப்டெக்ஸாக தான் நான் பார்க்குறேன். குடி மனிதன் தோன்றதுலேருந்து குடி இருக்கு. இப்ப ஃபென்னி அப்படின்னா அங்கே விளைந்த கோவால போர்த்துகீஸ் அவங்க கொடுத்த அந்த விதையில இருந்து ஒரு பலவசத்தை எடுத்து அதை போதை ஆக்கி குடிக்கிறோம். தமிழ்நாட்டில் ஆதியில இருந்துச்சு. அதாவது எனக்கு அதை பத்தி ஃபுல்லா தெரியும். ஆக்சுவலா சாராயமே எனக்கு காய்ச்சல் அளவுக்கு எனக்கு டெக்னாலஜி தெரியும். எனக்கு ஆக்சுவலா நான் சினிமாவோட அதை கண்டுபிடிச்சிருக்கேன். எப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கேன். அது மதுவில் இப்போ வந்தா முருக நான் நம்ம கவலைப்படாது, நான் காய்ச்சிருவேன், கவலைப்படாது. ஒவ்வொரு நாட்டுக்கும் போகும்போதும் அந்த நாட்டில் அந்த குடி இருந்து கொண்டே இருக்கிறது. அப்போ குடி அப்படிங்கிற போது சமூகம் எப்படி பார்க்குறதுன்னா ஒரு காரி துப்புனை எச்சல் போலதான் ஒரு குடியை பார்க்குது. மது ஒரு காலத்தில் ஒரு பெரிய சேக்ரட், ஒரு கம்யூனல் பார்ட்டிசிபேஷன். ட்ரைபல், எல்லா ட்ரைபல் இப்ப நீங்க இப்ப இங்க இருக்க 6 ட்ரைபல்ஸ் இருக்காங்க. நம்ம அதுல தோடாஸ் இருக்காங்க, குறும்பாஸ் இருக்காங்க. அந்த குடும்பத்துல 2 பேருக்கு கிட்டத்தட்ட 5-6 பேர் இருக்காங்க. 5-6 பேருக்கும் அவங்களுக்கு இண்டிஜினஸா அவங்க கிரியேட் பண்ண மது இருக்கு. ஆனா அந்த மதுவை எப்ப குடிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு வருடத்துக்கு 4 நாட்கள் 5 நாட்கள் அவங்களுடைய கடவுள் வழிபாடு. அப்ப அந்த வழிபாட்டுக்கு படைக்கிறது மாமிசத்தை படைத்து மதுவையும் படைத்து, மதுவை குடித்து மாமிசம் சாப்பிட்டு விட்டு அன்று முழுவதும் ஆடி களைத்து விட்டு அதை மறந்து விட்டு திரும்பி காட்டுக்குள்ள வேட்டையாட போறாங்க. நாகரிகம் வளர்ந்த பிறகு அதை நம்ம அதை சொசைட்டில நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ரோமானியர்கள் அவ்வளவு குடியிலே இருந்ததாங்க. முகலாய நம்ம ஹிஸ்டரி ஆஃப் முகல் எம்பையர்ஸை பார்க்கும்போது சில பேர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா அப்ஸ்டேனா அவுரங்கசீப் மாதிரி இருந்தாங்க. சில பேர் இன்டெல்ஜ் பண்ணாங்க. உலகம் ஃபுல்லா பிரிட்டிஷர்ஸ். நீங்க வைன் செல்லார பாத்தீங்கன்னா, பிரிட்டன்ல போய் பாத்தீங்கன்னா, ஒரு வீட்டுல அவனுக்கு கோடி ரூபாய் பேங்க்ல இருக்கோ இல்லையோ, கோடி ரூபாய்க்கு ஒர்த்தான வைனை அவன் செல்லர்ல வைக்கிறான். சில நேரங்களில் அவன் காசு இல்லாத போது அந்த வைனை கொடுத்து எனக்கு காசு கொடுன்னு சொல்லி வாங்கிக்கிறான். இன்வெஸ்ட்மெண்டாவே அந்த வைனை ஆக்கிக்கிறான். ஒரு ஸ்காட்லாந்து முழுதும் விஸ்கி இருக்கு. ஸ்காட்லாந்து முழுதும் நான் போகும்போதும் தேடி 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 டெலவேர் எல்லா இடத்துலயும் போகும்போதும் அங்கே ஒரு விதமா மது இல்லாத இடமே இல்லை. மனிதனுக்கு மது தேவைப்படுது சில நேரங்கள்ல. ஆனா நான் ஆரம்பிக்கும் போது இந்த படத்தை பத்தி பேசுறதுக்கு இப்படிதான் ஆரம்பிக்கணும் இப்ப நினைக்கிறேன். நானும் மதுவை விரும்பி நேசித்து குடிப்பவன். ஆனா ஒரு நாள் கூட அந்த மது
என்னைய கண்ட்ரோல் பண்ணதில்லை. அந்த மதுவை குடிக்கும் பொழுது ஒரு என்னை பொறுத்தல நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து எப்படின்னா சாராய கடைக்கு போகும்போது அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கும்போது ஒரு குவார்டர் வாங்குற காசு இருக்கும், மோஸ்ட்லி ஓல்டு மங்கு, 2 டாட்டாஸ் கொசுவத்தியோட உள்ள போவேன். என்ன பேச ஆரம்பிச்சோம், சினிமா பேச ஆரம்பிச்சிடும். சிவாஜி பேசுவோம், பாலச்சந்தர் பேசுவோம், பாரதிராஜாவை பேசுவோம், இளையராஜாவை பாடுவோம். ஸோ எங்களுக்கு பெரிய கான்ஃபிளிக்ட் யாருன்னு கேட்டா அந்த கொசுத்தல் தான். ஸோ எங்க பக்கத்துல 2 கொசுவத்தி ஏரியும் ஒரே ஒரு குவார்டர் ஓப்பன் பண்ணி அடிக்க ஆரம்பிப்போம், பேச ஆரம்பிப்போம். அப்புறம் நான் பாட ஆரம்பிப்பேன். எங்கிருந்தோ ஒரு குவார்டர் வந்துடும் எனக்கு, நான் பாட ஆரம்பிச்சேன். நான் காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து செட்டிநாடு பாலிடெக்னிக்ல வந்து நான் வந்து அந்த லாஸ்ட் ஃபர்ஸ்ட் இயர் முடியும் போது செகண்ட் இயர் வந்து குடிச்சாங்க. குடிச்சிட்டு என்ன பண்ணாங்க, எனக்கு பாட சொன்னாங்க. நான் பாடின பாட்டு வந்து பொண்ணை போல ஆத்தா. எப்படி பாடினு தெரியல, ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்துட்டாங்க எனக்கு. செகண்ட் இயர் முழு குடி, என்ன பாடல அப்படியே அவன் போய் பாடினேன். அந்த பாட்டு அதே பாட்டு தான் போன பொண்ணை போல ஆத்தா, ஃபர்ஸ்ட் பிரைஸ். தேர்ட் இயரும் அதே பாட்டு ஃபுல் குடி, ஃபர்ஸ்ட் பிரைஸ். ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இங்க இருக்கணும். எப்படின்னா என்னுடைய குடி இருக்கும் பொழுதும் எனக்கு வாழ்க்கை சந்தோஷமாகவும் ஹோப்பாகவும் இருந்து கொண்டே இருந்தது. இந்த படம் என்ன சொல்லியிருக்கான்னு எனக்கு தெரியல. அது வந்து ஐ ஹாவ் டு கோ டீப்லி இன்டு, ஐ டோன்ட் வாண்ட் டு கோ பிகாஸ் இட்ஸ் மை இன்டர்பிரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். குடி கதை சத்துங்க, போர் அடிக்குது. கதை சத்துங்க, அங்க யாரும் குடிச்சு எடுத்துறாங்க. குடி நோயாதுன்னு சொல்றாங்கல்ல, அந்த நோயாகிறதுக்கு காரணம் என்னன்னு பார்க்கணும். இந்த குடியில் நோயாகும் மனிதர்கள் நீங்க 99 விழுக்காடு ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஹியூமன் பீயிங்ஸ் இருக்காங்க. பார்த்திருக்கீங்களா? பிரான்சிஸ் கிருபா இதே மாதிரில உட்கார்ந்து இருக்கும் போது பிரான்சிஸ் கிருபா ராம் பேசிக்கிட்டு நான் உட்கார்ந்து இருக்கேன். பிரான்சிஸ் இங்க வந்து உட்கார்ந்து அவன் பேசுறான், நான் தான் திட்டி வெளியே அனுப்பினேன். நான் வெளியே போன பிறகு என்னடா மகனை இப்படி பண்றடா அப்படின்னு. எவ்வளவு பெரிய கவிஞன்டா. இன்னைக்கு என்னுடைய நண்பன் சங்கர் சுப்பிரமணியம் மிகப்பெரிய எழுத்தாளன், பெரிய கவிஞன். அவன் எழுதின ஒரே நாவலை ஐ திங்க் கனியே ஏதோ ஒரு நாவலை படிச்சுக்கிட்டான். எப்படி படிச்சுக்கிட்டா விழுந்து விழுந்து படிச்சுக்கிட்டார் சங்கர். கன்னி அந்த ஒவ்வொரு சங்கர் சொல்லிட்டு. அப்ப அந்த மனிதன் அவ்வளவு நுட்பமாக தமிழ்நாட்டில் ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளன், சீக்கிரம் சூரியன் மாதிரி அந்த மறைஞ்சு போயிட்டான். அப்ப ஏன் அடிக்ஷனுக்குள்ள போனான் அப்படிங்கும் போது ரொம்ப ரொம்ப நுட்பமாக கவனிக்கணும். நம்ம வீட்டுல இருந்து ஒரு கிலோமீட்டருக்குள்ள, ஒரு அரை கிலோமீட்டருக்குள்ள நம்ம நண்பர்கள் சில பேர் வந்து போறதுக்கு காரணம் இந்த சமூகம் கொடுக்கும் அழுத்தம். இந்த படம் பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லான விஷயம் வந்து என்னுடைய மகளை, எனக்கு மகன் இருந்தால் என்னுடைய நண்பன் இருந்தால் நான் எப்படி பார்த்துக்கணும்னு ரொம்ப முக்கியம். ஒருத்தன் ஒரு குடிக்குள்ள போயிட்டு அவன் வந்து அடிக்ட் ஆகுறான் அப்படின்றது. ஏன்னா எல்லாமே அடிக்ஷன் தான். போன் அடிக்ஷன், இப்ப நம்ம வந்து வெற்றி சொன்ன மாதிரி வந்து கேட்ஜெட் அடிக்ஷன், இன்ஸ்டாகிராம் அடிக்ஷன். இப்ப நம்ம இன்ஸ்டாகிராம்ல பாக்குறோம், ரொம்ப ஆச்சரியமான ஃபெனோமெனன் பாக்குறேன். எல்லா பொருளும் டான்ஸ் ஆடுறாங்க. இன்னும் புரியல தமிழ்நாட்டுல, இந்தியா ஃபுல்லா எனக்கு புரியல. எனக்கு என்ன எல்லாமே அப்புறம் என்னமோ செக்ஸியா முதல்லாம் கடிக்கிறாங்க. எனக்கு புரியவே இல்லை. இதோட அடிக்ஷன் உலகத்துல இருக்க முடியும்? எனக்கு புரியல. ஒரு அழகான பெண், என் மகள், அவ யாரோ அழகு லட்சணமா இருக்கா. அவ வந்து ஒரு ஒரு கேவலமான ஓத்தங்கமா ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டை பார்த்துக்கிட்டு அவ உதரெல்லாம் கடிச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்றல. நண்பர்களே, இதை விட மோசமான அடிக்ஷன் இந்த சமூகத்தில் இருக்கான்னு கேட்கிறேன். அடிக்ஷன் எங்க இல்ல? இந்த வரப்போது இந்த ஐபிஎல் வரப்போகுது, நம்ம எல்லாம் அடிக்ஷன் இல்லையா? சினிமா விட்டு அப்படி நேரத்தை வாயை வந்து பார்த்துட்டே இருப்போம். டோனி ரிட்டையரே ஆக போறது கிடையாது. டெண்டுல்கர் தொப்பையோட வந்து ஆடுவாரு. நம்ம அடிக்ஷன் இல்லையா? இந்தியா பாகிஸ்தான் எத்தனை வாட்டி தோத்துருக்கோம், ஜெயிச்சிருக்கோம். நாளைக்கு இந்தியா பாகிஸ்தான் நாக்க திறந்து பார்ப்போம் அப்படின்னு பார்க்க போறோம். ஆர் வி நாட் அடிக்டட்? சினிமாவை முதல் ஷோ போய் பார்க்கறது அடிக்ஷன் கிடையாது.
ரசிகர் பண்றது பெரிய பெரிய கார்போர்ட் வச்சு அதுல பால் ஊத்துறது அடிக்ஷன் கிடையாது. எது அடிக்ஷன் இல்ல. எனக்கு கல்யாணம்னா எனக்கு பட்டு புடவை இல்லைன்னா கல்யாணமே இல்லைன்னு சொல்லி ஒரு பொம்பளை சொன்னா அதுவும் அடிக்ஷன் தான். When we are so obsessed with something, it is called addiction. நம்ம அடிக்ஷன் நம்ம எப்படி ரொம்ப ரொம்ப அப்படி பார்க்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும். இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் பார்க்கறேன். அவங்க ரொம்ப ஐ ஷுட் தேங்க் ஹிம். அந்த படத்துல இந்த நோயின்னு சொல்றாங்க, அடிக்ஷன் ஆகி நோய் ஆன பிறகு அவங்க திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்கும் போது நிஜ வாழ்க்கையில நிறைய பேர் அடிக்ஷன் ஆகி அந்த இடத்துக்கு போகும்போது அது ஒரு பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன். That is a point. I don't call it as a disease. I may even call it as a noble disease. நான் பார்த்திருக்கேன் ஒரு குடிகாரன் ரொம்ப ரேரஸ்ட் தான். அவன் வந்து யாராவது பொறுக்கி பசங்க குடிச்சிட்டு அடிப்பாங்க. ஆனா ஒரு வீட்டுல 2 குழந்தைகள், பெண் குழந்தைகள் இருந்து, ஒரு அழகான பெண் இருந்து, அம்மா இருந்து, அவன் குடிச்சிட்டு போய் வீட்டுல கிடக்குறாங்க. நிறைய பேர் பார்த்திருக்கேன். என்னுடைய மனைவியினுடைய தந்தையார் அவர் அப்படியே அமைதியா ஈவினிங் வந்து அப்படியே மெதுவா குடிக்க ஆரம்பிச்சு கத்த ஆரம்பிப்பார். அப்படியே அப்புறம் தூங்கிடுவாரு. அந்த ஈவினிங் முடியல. நான் பார்த்து என்னடா அது நல்லா தானே இருக்காரு, காலையில நல்லா தான் இருக்காரு, மாப்பிள்ள எல்லாம் பேசுறாரு, நைட் ஆனா குடிச்சிட்டு. ஆனா எந்த வச்சுக்க மாட்டேன் நான் அவரோட பிடி குடிக்கிறாரு இல்ல, நான் செஞ்சிருவதுனால கொஞ்சம் அவர் பயந்து அவர் அட்ஜஸ்ட் பண்ணல. அப்ப நான் பாக்குறேன் இந்த சமூகத்துல யாரு குடிக்காரல. நான் அதான் சொல்றேன், நான் பெரிய குடிக்காரன். ஆனா எனக்கு பெரிய ஹோப் இருக்கு. எனக்கு மிகப்பெரிய போதை அதை விட இருக்கு, அது சினிமா. மிகப்பெரிய போதை எனக்கு அது இருக்கு, அது வந்து குரசவா. மிகப்பெரிய போதை இருக்கு. ஒருத்தர் இருக்கான் பாரு, இளையராஜான்னு ஒருத்தன் குடிச்சுட்டு அதுதான் சைட் டிஷ். எனக்குலாம் போட்டு சைட் டிஷ் அதான். மனிதர்களை அதிகமா குடிகாரன் ஆக்குனது அவர் தான் வச்சுங்களேன். ஏன்னா இனிஷியேஷன் அங்கேதான் நடக்கும் ஆக்சுவலி. Once in a while I just go out actually. ஏன்னா ரொம்ப சீரியஸா பேச முடியாது. எனக்கு திடீர்னு ரஞ்சித் பரவாயில்ல பேசிட்டேன், என்ன அப்படி பேச சீரியஸா பேசுறாங்க அப்படி I cannot talk that. So பரவாயில்ல, சின்ன கான்ட்ரவர்சி வார்த்தை அப்புறம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும் ஏதாவது. அப்ப so we have to think very sincerely. இந்த படம் வந்து எல்லாருமே பார்க்கும்போது உடனே ஒரு கட்டம் கட்டியோ அவன் தான் பயந்துட்டே இருக்கான் வீட்டுல புரிஞ்ச கரைச்சி 24ஆம் தேதி எல்லாம் குடிகார கதை பண்ண வச்சுக்கிறேன். ஏங்க ஒரு எக்ஸ்ட்ராடனரி ரைட்டர் நான் சொல்லிட்டேன். அவன் எக்ஸ்ட்ராடனரி ரைட்டர் என்ன பண்றான், தான் முதல் படம் எடுக்கும் போது அவன் தேர்ந்தெடுக்கிறான் என்ன கதை பண்ணலான்னு. எப்படியாவது ஒரு குத்துப்பாட்டு வச்சு ஒப்பேத்திடலாம், ஒரு பெரிய தலைக்கு வந்து கதை சொல்லி ஏதாவது பண்ணிடலாம், ஏதோ ஒன்று சொல்லி பண்ணிடலாம், இப்படிலாம். அவன் தன் சமூகத்தையும் தான் வாழ்ந்த இடத்தையும் அவன் சேகரித்த அந்த ஆற்று மூலியமா ஒத்து பார்க்க தெரிஞ்ச எல்லா விஷயங்களையும் கம்பேர் பண்ணிட்டு யோசிக்கிறான். அவனுக்கு வந்திருக்கும், ஏன் ஒரு மனிதன் குடியால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதனே நான் புரோட்டாகனிஸ்டாக, நான் ஒரு கதாநாயகன் நான் ஏன் சொல்ல வேண்டும் அப்படின்னா, இந்த பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்னுக்கு போன மனிதர்கள் இருக்காங்க பாருங்க. இப்ப பாருங்க, அந்த நான் சொன்ன பிரான்சிஸ் கிருபா, அவன் அந்த பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன் போய் வர முடியல. 99 விழுக்காடு அந்த இடத்துக்கு போன பிறகு அவங்க வர முடியல. சோ ஒரு குடிகாரர் ஆகுவதற்கு மிகப்பெரிய காரணம் ஒண்ணு இல்ல, கனடா நாட்டுல ஃபர்ஸ்ட் நேஷன்ஸ் அங்க இருந்த மனிதர்கள், அமெரிக்கா நாட்டினோட அங்க இருந்த செவ்விந்தியர்களை நம்ம போயிட்டு கொன்னு இழுத்து அவங்க ரோட்ல விட்டுட்டு குடியை வாங்கி கொடுத்தோம். அவன் நிலத்துல மரங்களோடையும் பறவைகளோடையும் நிலத்துலையும் வாழ்ந்த மனிதனை அவன் நிலத்தை பறிச்சுக்கிட்டு, எப்படி வெள்ளக்காரன் வந்து நம்ம நிலத்தை பறிச்சான் பாருங்க, பறிச்சுட்டு அவனுக்கு குடியை வாங்கி கொடுத்தோம். நண்பர்களே, நீங்க கனடா போனீங்கன்னா இங்க என்ன ட்ரிபிள்ஏ இருக்கு, அங்க அவ்வளவு ரீஹாப் சென்டர்ஸ் இருக்கு. காலையில 7 மணிக்கு 5 மணிக்கெல்லாம் அந்த குளிர்லையும் அவங்க குடிச்சிட்டு ரோட்ல கிடப்பாங்க. பனியில கிடக்கிற ஆளுங்க நான் பார்த்திருக்கேன். ஏன் வந்துச்சுன்னு நம்ம பார்க்கணும். நம்ம ரொம்ப தள்ளி போயிட்டு ஒரு காரி துப்புற மாதிரி ஒரு குடியாரம் படுத்திருக்கும் போது அப்படி பார்த்து போயிடுறோம். அவன் ஒருவேளை பிரான்சிஸ் கிருபாவாக இருக்கலாம். பிரான்சிஸ் கிருபா ஏன் அப்படி வந்தான்னா, நீங்க பிரான்சிஸ் கிருபாவுடைய லைஃபை போயிட்டு நீங்க போய் பார்க்கணும். அதுக்கு ஏதாவது நிச்சயம் ஒரு காரணம் இருக்கும். ஒரு குடியாரலாக இந்த சமூகத்தில் புறந்தள்ளப்பட்டவர்கள், அதுக்கு நம்மளும் ஒரு காரணம் நான் சொல்ல வரேன். அதுக்காக தான் அந்த படம் எடுத்திருக்கான். அந்த படத்தினுடைய முதல் பகுதியில வந்து ஒரு கதைக்கு தேவையான எஸ்டாபிளிஷ்மெண்ட் மட்டும் அவன் பண்ணியிருக்கான்.
அவன் அது ரொம்ப போக முடியல. ஆனா அது ரொம்ப எனக்கு வந்து பொருந்தமா இருந்துச்சு. ஏன்னா குடிகாரர்களை பத்தி நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். நானே குடிகாரன், எனக்கு தெரியும். என்னைய அப்பா கணக்கில் போய் பார்ப்பேன். ஆக்சுவலா அந்த மனிதனுக்கு ஹோப் இல்லை லைஃப்ல. ஏன்னா ஒரு கடுமையான வறுமை. அவன் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட். அவன் சொல்றாரு, என் வேலையை நீ சொல்லாதறான்றான் குடிச்சிட்டு. அவன் குடிச்சிட்டு சொல்றான். அவனை யாராவது அங்க இருக்க, அண்ணா நீ எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட்னா, நான் சாயங்காலம் குடினா, ஆனா இந்த ஆர்ட் ரொம்ப முக்கியம். ஒருவேளை அவனுக்கு இந்த சமூகம் சரியான வேலையும் சரியான அவனுடைய அறிவுக்கு அங்கீகாரம் கொடுத்திருந்தால் அவன் குடித்திருக்க மாட்டான். அவன் ரோட்ல போய் யாரையுமே அடிக்கலங்க அந்த படத்துல. அவன் ரோட்ல போற பொம்பளையை கைப்பிடிச்சிருக்கல. தன் மனைவி, தான் கைவிட்டு போன மனைவி இன்னொரு மனிதனோட நிற்கும் போதும் இவன் எழுதின அந்த கதாபாத்திரம் ரொம்ப அமைதியா இருக்கு. அவன் போய் சட்டை பிடிக்கலங்க. உலகத்தின் மிகச்சிறந்த சீன் அது. அந்த இடத்துல அப்படியே நிக்கிறான். அப்படி சொன்னார், ரொம்ப அழகா சொன்னார். ரொம்ப நுட்பமான மனிதன் அவர் சொன்னார். அந்த மனைவி கேட்கிறா, 10 வருஷம் என் ஆசை விட்டுட்டு போயிட்டேடா. ஏன்னா 10 வருஷம் முதல் நாள்ல இருந்து குடிக்கிறேன். 10 வருஷம் எங்க அப்பா அம்மா பொத்து உன்கிட்ட கொடுத்தாங்கடா, உன்னை நம்பி வந்தனடா. 10 வருஷம் என் இளமையை இழந்துட்டேனடா. நீ குடிக்கிறத மட்டும் குடிச்சிட்டு போதை வரும்போது மட்டும் என் பக்கத்துல வந்து படுத்திருக்கேடா. என் உள்ளத்தை நீ வந்து என்னைக்காவது பார்த்திருக்கியா? உடலை மட்டும் தான் பார்த்திருக்க. நான் சமைச்சு போட்ட மீன் குழம்பு மட்டும் தான் ரசிச்சிருக்க. என் உள்ளத்தை ரசிச்சிருக்கியான்னு கேட்கிறான். ரொம்ப எக்ஸ்ட்ரானரியான ஒரு இடம். ஆனா அந்த மனிதன் இடத்துல ரொம்ப அமைதியா நிக்கிறான். சோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல். சினிமா இட் இஸ் நாட் ஜஸ்ட் போர்ட்ரே ஃபேக்ட்ஸ், இட் இஸ் a fictional reality. ரியாலிட்டியோட பெருசு நான் ஃபிக்ஷன் சொல்லுவேன். இல்லைன்னா காஃப்காவுடைய மாஸ்டர்மார்ஃபசிஸ் இன்னும் இந்த உலகம் படிச்சுட்டு இருக்குமா? One day Gregor Samsa woke up and found he became a vermin or an insect அப்படின்னு சொல்ற இதை விட ஒரு பெரிய ஒரு ஃபேரி டேல் இருக்க முடியும்? சோ இந்த படமும் ஒரு ஃபேரி டேல தான் நான் பாக்குறேன். ஏன்னா ஒரு நம்ம சமூகத்துல ஒரு குடிச்சுக்கிறத நம்ம பக்கத்துல பார்க்க மாட்டோம். குடிக்கிறவன் தன்னை அவனுக்கு பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது. குடிகாரனோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த குடும்பம் அவனை எப்படி அவனோட அன்பு செலுத்த முடியும்னு தெரியாது. இந்த படம் அதை சொல்லிக் கொடுக்கும். ஒரு குடிகாரன் இந்த படத்தை பார்த்தால் நான் ஹோப்போட நான் எப்படி வருவேன்னு இந்த படம் கத்துக்கு தரும். ஒரு குடிகாரனோடு இருந்த ஒரு மனைவி இந்த படத்தை பார்த்தா, என் மாமாவை என் அத்தானை நான் பத்திரமாக எப்படி இன்னும் அன்பு செலுத்தி அவனை பத்திரமாக அந்த பாயிண்ட் ஆஃப் அந்த இறப்பிலிருந்து நான் கொண்டு வருவேன்னு இந்த படம் கத்துருங்க. குடிகாரனுக்கு பிறந்த 2 குழந்தைகள் இந்த படத்தை பார்த்தா, ஐயோ என் அப்பா எவ்வளவு நோபலான ஆளு, எங்க அப்பா குடிச்சிட்டு மிச்ச காசு எனக்கு வந்து தின்பண்டங்கள் வாங்கிட்டு வரானே அப்படின்னு சொல்லலாம். ஐயா, மனிதர்களை நம்ம உடனடியாக எடை போட்டுறோம். நம்ம எப்பயுமே பாக்கெட்ல ஒரு தராசு வச்சிருக்கோம். அவன் வந்து சும்மா அப்படி சிரிச்சுட்டாரு, ரொம்ப நல்லா இருக்கும்ல அப்படிமா. அவன் பெரிய பாடா இருப்பான். அவன் ஒரு ஃப்ராடு பாடா எதானா இருப்பான். நம்ம உடனே நல்ல மனசுல அப்ப ஒருத்த வந்து என்ன அப்படின்னு போவான். ஒருத்தன் பெரிய பூலாட்டம் பறிச்சு போறப்பா அப்படிமா. மனிதர்கள் நம்மளுடைய கொடுமையான அடிக்ஷன் என்னன்னா, உடனடியா பாக்கெட்ல இருந்து ஒரு த்ராஸ் எடுத்து போட்டு நில்லுப்பா நில்லு அப்படின்னு மனிதர்களை நிறுக்க வேணாம். மனிதர்களே, ஒரு எழுத்தாளர் சொல்லியிருக்காரு, ஒரு மனிதனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் 5 வருடம் அவனோட நீங்க பயணப்பட்டிருக்கணும்ன்றாங்க. சோ மனிதர்களை நம்ம வந்து அவ்வளவு குடிகாரன் ரொம்ப மோசம். நான் நீ குடிகாரனுக்காக பேச வந்திருக்கேன் ஆக்சுவலா. ஏன்னா எல்லாருமே பயங்கரமா அடிக்ஷன், ரொம்ப பழக அடிக்ஷன். ஹோப் கொடுங்க ஒரு மனிதனுக்கு. ஒரு திரைப்படம் தான் இன்னைக்கு வாழ்க்கையில ஹோப் கொடுக்குது. இந்த படம் ஹோப் கொடுக்குது. இவ்வளவு பேர் நிறைய குடிகாரர்கள் இருக்காங்க எனக்கு தெரியும். பிரபஞ்சன் மாதிரி வந்து குடிகாரர்கள், குடிப்பவர்கள். இந்த சமூகம் குடித்துக் கொண்டதா இருக்கும், குடித்துக் கொண்டே இருக்கும். ஏன் வந்து கொக்கையை நம்ம மூக்குல பிடிச்சி இழுக்கலையா? எல்எஸ்டி வாயில போட்டுக்கலையா? இப்ப எக்ஸ்டசி போடலையா? அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பரா. அது வந்து அப்படியே வந்து BMW வந்து இறங்கி எக்ஸ்டசி போட்டா அவங்க ஒரு 16 வயசு பொண்ணு போடுது. சனிக்கிழமை நீங்க போய் பாருங்க, கருப்பு கலர்ல ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அப்படி கருப்பு தேவதைகளை போயிட்டு ஃபுல் எக்ஸ்டசி தான். அது குடிகாரம் இல்லையா? அது நம்ம வந்து சமூகத்துல ஒத்துக்கிறோம். அவங்க வந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப சத்தமா போட்டு. நிறைய பேர் என்ன பாருங்க, எத்தனை ஆக்சிடென்ட் ஒரு மாசத்துக்கு, எத்தனை ஆக்சிடென்ட்.
யாரோ ஆக்சிடென்ட், சைக்கிள்ல போய் இடிச்சு குடிச்சிட்டு போய் அடிச்சு சாவடிக்கிறான். எத்தனை பணக்காரர்கள் தன் மகள்களும் மகளும் குடித்துக் கொண்டு இடித்து போறல, அவனும் தெரியல நம்மளுக்கு. குடிகாரில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். ஹோப், இந்த படம் எனக்கு ஹோப், எனக்கு ஹோப்பா தான் பாக்குறேன். சிரிக்காதீங்க, அது ஒண்ணு ஜோக் ஆக்கிறீங்க. இந்த படம் அப்படிதான் நான் பாக்குறேன் இந்த படத்தை. இந்த படம் அப்ப திரும்பி, அதாவது மிஷ்கின் வந்து பேசினது அவன் கொட்டுக்கலைக்கு அப்படிதான் பேசினேன். ஒருத்த கொட்டுக்கலைக்கு பேசிட்டான், இதுக்கு பேசிட்டான். வேற என்ன தலைவர்கள் நடிக்கிற படத்தை போய் பேச முடியும்? நான் சமூகத்தில் நான் ஹோப்போடு வாழ்ந்து கொண்டிருப்பவன். என் படத்தை, இந்த படத்தை பார்த்துட்டு போனா நம்ம குடிக்கிறத நிப்பாட்டுவோம். அந்த மாதிரி சினிமாக்கு தான் சப்போர்ட் பண்ண. ஒரு கொட்டுக்காலியை பார்த்தா அது தலையில கொட்டுச்சு, அதை ஒத்துக்க முடியல. ஒரு சமூகத்தை தலையில கொட்டலாம், ஒட்டுமொத்த சமூக தலைவன் கொட்டக்கூடிய படங்கள் தான். இதுவும் ஒரு காலி தான். அது பாட்டில் தான் ஒரு காலி தான், ஒரு காளியாத்தா தான். அவன் காளியாத்தா உள்ளனாலதான், உள்ள போனாலதான் அவனுக்கு இந்த படத்தை விரும்பிச்சு. அவன் ஈஸியா அப்படியே வந்து ஒரு படத்தை நீளம் போனச்சு, நான் மச்சான் ஒரு ஆட்டம் ஆடிட்டு ஒரு மொத்தம் அப்படி பண்ணா படம் ஓடிடுமே. அவன் ஏன் கஷ்டப்படுறேன்னு சொல்றான். கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறேன், கஷ்டப்பட்டு படம் எடுற மயிறு மொத்தம் நம்ம அதுக்கு வந்திருக்கோம். போகும்போது கையில 2 பாட்டில் 2 வந்து ஊதுபத்தி எல்லாம் வச்சுட்டு உள்ள போறோம். போன அப்படியேதான் எங்க அப்பா போன பார்த்து அப்படியே வாய ஆன் திறந்தே பண்ண ஆக்சுவலா. அங்கேயும் மண்ணு உள்ள போயிடுச்சு. ரைட், அங்கேயும் போகும்போது கத்துறான் எங்க அப்பா. நண்பர்களே, சினிமா ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன் சொல்ல வரேன்னா, இதை வந்து ஒரு ஒர்க்கா பார்த்து, இப்ப வந்து சோமசுந்தரத்தை பத்தி நான் பேசணும்னு ஆசைப்படுறேன். இப்ப நம்ம நிறைய பேர் வந்து ஆக்டிங் பத்தி பயங்கரமா பேசுவோம். என்ன நடிச்சுட்டா இருப்பா, என்ன இந்த படத்தை ஏன் தெரியுமா பார்க்கணும்? ஒரு ஒர்க்கா பார்த்து நீங்க பார்க்கணும். எப்படி ஒரு நடிகன், சோமசுந்தரத்தை பத்தி எனக்கு தெரியும், ரொம்ப மிதமான மனிதர். அதாவது காணாம போயிரு, ஒரு படம் நடிப்பாரு, அப்படியே திருவண்ணாமலை போய் காணாம போயிட்டார். அது எந்த பக்கம் போறாங்கன்னு தெரியல, இருக்காருன்னு தெரியல. அவ்வளவு அசோசியா ஃபீல் பண்றாரு. சமூகத்துல தான் ஒரு செலிபிரிட்டின்னு காட்டிக்கிறது. அவன் தான் மிகப்பெரிய செலிபிரிட்டி. ஒரு வாழும் கலைஞன், ஒரு நெஜ கலைஞன். அவன் போய் தன்னை அழிச்சுக்கிறான். இதை முடிச்சுட்டு அவன் அழிச்சுக்கிறான். இந்த படத்துல நிறைய ஸ்டான்லி ஸ்கூல்ல முதல் கிளாஸ் என்ன எடுப்பாங்க, ஒரு கிளாஸ் கையில கொடுத்து குடிகாரன் மாதிரி நடிப்பாங்க. நம்ம ஊர்ல உடனே நம்ம எல்லாருமே ஆக்டர். இப்ப பிறந்தவங்க எல்லாருமே ஆக்ட் பண்ணி ஆகணும் ஒரு படத்துல. அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரு காலத்துல வந்து ஒரு 5 வருஷம் ஷார்ட் பிலிம் எடுக்கணும், ஷார்ட் பிலிம் எடுத்தா தான் கட்ட வேகுன்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப எல்லாம் நடிச்சதான் கட்ட வேகாச்சு. இந்த சமூகத்துல வந்து நடிப்பு அப்படின்றது அவ்வளவு எளிது. கண்ணாடி முன்னாடி அழுது பார்த்தா வச்சுக்கேன், பக்கத்துல அம்மா சொன்னே, நீ என்ன நடிக்கிறடா. தெரிஞ்ச ஒரு நண்பர்கள், ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அறிவானவங்க. ஹஸ்பண்ட் வந்து பெரிய இன்ஜினியர், அம்மா வந்து அவங்களும் இன்ஜினியர். அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க பையன், சின்ன பையன், சார் இந்த பையன் நல்லா நடிக்கிறான் சார். நாங்க ஏன் மேடம் நடிக்கணும், சும்மா இருக்கும்போது ஏன் நடிக்கணும், ஏதாவது கேரக்டர் கொடுத்தா தான் நடிக்கணும், சும்மா இருக்கும்போது ஏன்? அவங்க சொல்றாங்க, எப்படி பாட்டு இப்ப பாருங்க நடிக்கணும் பாருங்க. டேய் தம்பி, அழுகுனா அழுது கட்டுறோம். ஓத்தா எனக்கு ஏதாவது ஒத்தி வாயில தூக்கி போகுது. சமூகம் எப்படி இருக்கு பாருங்க. இன்ஸ்டாகிராம தொடர்ந்து நடிக்கிறான். என்ன புரியலையா? ஒரு ஆர்டிஸ்ட் பாருங்க, அவனை அந்த படம் இதுக்காகவே பாருங்க. ஏன் அந்த பாப்பாவையும் சோமசுந்தரத்தையும் பார்க்கணும், அஞ்சனால அவங்க பேரு, ஏன் நீங்க வந்து பார்க்கணும் அப்படின்னா, சோமசுந்தரத்தை ஒரு சீன்ல குடிச்சிட்டு தண்ணியில கிடக்குறாரு, ஒரு நண்பன் வந்து தூக்குறான். அவர் அந்த கேமரா மேல இருந்து பார்ப்பாங்கல்ல, கொஞ்சம் ஒரு 3/4 இருக்கு. அவர் இப்படி திரும்பி பார்க்கிறார். எனக்கு நெஞ்சே வெடித்து போல இருந்துச்சு. 27 வருஷம் சினிமாவை ஒத்து பார்த்துக்கிருக்கேன், மிகச்சிறந்த நடிகர்களோட நடிச்சுக்கிருக்கேன். என்னுடைய ட்ரெயின்ல மிகச்சிறந்த நடிப்பை வந்து என் தம்பி வந்து விஜய் சேதுபதி கொடுத்துருக்கான். நான் அந்த சோமசுந்தரனுடைய அவன் திரும்பி அந்த உலகத்தை பார்க்கறான், இடதுபுறம் திரும்பி. அதை டைரக்டர் சொல்லி கொடுக்கவே முடியாது. There is a territory where director cannot enter. Only an actor with extraordinary sensibility
with zero ego he performs. நண்பர்களே, அந்த ஒரு ஷாட்டுக்கு நீங்க கொடுக்குற 150 ரூபாய் ஈக்குவல் ஆயிடும். அந்த ஒரு ஷாட்டு உடனே ஒரு குரூப் போய் எழுதும், என்ன அப்படி பிடிங்கிட்டார், நாங்களும் தான் பார்த்தோம், இப்படி திரும்பினாரு, அவ்வளவுதானே. எழுதுங்க நண்பர்களே, எழுது. நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம தான் தராசு வச்சிருக்கோமே. மிஷ்கி சொல்லிட்டு அவங்க கல் இந்த பக்கம் வச்சிருக்கேன், தூக்கிடு சொல்லு. அதுக்கு தான் பண்றேன். 25 வருஷம் திட்டி 25 வருஷத்துக்கு ரசிகர் மன்றம் ஆயிடுவாங்க. நீங்க அது நடக்கும். கண்டினியூஸா தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்ப நீங்க இங்க இருக்க ஜெனரேஷன், நியூ ஜெனரேஷன் என்ன பாக்குறாங்க, நடிப்பு அப்படின்னா என்னன்னு ஒரு எழவே தெரியலங்க. இது நடிப்பே கிடையாது, இது ஆப்பு, இது அவலட்சணம், அழுக்குது. ஆக்சுவலா ஒரு மனிதன் எங்க நடிக்கிறான் அப்படின்னா, கடுமையான பொய்யை சொல்லும் போது நடிக்கிறான். எங்க வீட்டுல நான் 10 பைசா திருடுறேன், எங்க அம்மாக்கு தெரியாம. எங்க அம்மா அப்படியே பாத்ரூம்குள்ள போகும்போது அப்படி நீளமா அப்படி போயிட்டு போவாங்க அந்த பாத்ரூம்ல. அப்ப நான் வெயிட் பண்ணுவேன். அந்த டேபிள்ல செம்பு இருக்கும், ஒரு வெள்ளியில செம்பு இருக்கும். நான் அம்மா உள்ள போறோன்னு கையை விட்டு அப்படி எடுப்பேன். அதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். பட்ட பட்ட படம் இருக்கும். எடுத்து 20 நாள் சக்சஸ். ஆக்சுவலி 21 நாள் போனா வெளியே வந்துட்டா. அப்படியே போனா அப்படியே கையை விட்டு கீழே ஊந்து கீழே அடி அப்படியே நிக்கிறேன். எங்க அம்மாக்கு தெரியல என்ன பண்ணாங்க அப்படின்னா. நடிப்பு, ஒரு நடிப்பு எவ்வளவு கஷ்டம் பாருங்க. அப்ப நான் எங்க அம்மா நடிக்கிறேன். இல்லம்மா நான் திருடவே இல்லமான்ட்டேன். எங்க அம்மா கண்டுபிடிச்சு. எங்க அம்மாக்கு தெரியல ஆக்சுவலா நான் என்ன பண்ணேன். நான் திருடவே இல்லைன்ட்டேன். எங்க அம்மா நான் திருடவே இல்லப்பா அப்படின்ட்டேன். என்ன பண்ணாங்க, ஒரு தீக்குச்சி எடுத்து பத்த வச்சு இங்க பத்த வச்சு அழிச்சு இப்படி தொட்டாங்க. எங்க அம்மா சொல்லி கொடுத்ததுனால நீ நல்ல நடிகை நல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நடிகன் அப்படின்றவன் வாழ்நாள் முழுவதும் அவன் ஒரு தியேட்டர் பேக்டாப்ல, அதுக்கு பின்னாடி முத்துசாமி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கலைஞன் இருக்கான். முத்துசாமி ஒரு மிகச்சிறந்த சிறுகதைகள் எழுதியிருக்காரு. ஒரு வாழ்ந்த ஒரு பெரிய ஒரு இந்தியாவுடைய ஸ்டான்லி ஸ்டாப்ஸ்கி அவரு. அப்ப அங்க இருந்து அவன் நுட்பத்தை பார்த்து 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 வந்திருக்கான். அப்ப அவன் ஒரு டெக்ஸ்ட் புக் சமூகத்துக்கு. ஒரு மனிதன் எப்படி நடிக்கிறான்றதை எப்படி பார்த்துக்கணும். அந்த பாப்பா நடிச்சிருக்கான். நான் சொன்னேன், படம் பார்த்து வந்து போதுண்டி உனக்கு அப்படின்னு. நீ ரொம்ப வெயிட் பண்ணி இந்த பாரு பயங்கரமான கார்கள்லாம் வாங்கி பெரிய லெவல் நடிக்கணும்னு நினைக்காத. உன் லைஃப்ல ஒரு சத்யஜித் ரே படத்துல நடிச்ச அளவுக்கு நீ நடிச்சிட்டு போதுண்டி உனக்கு. ரொம்ப எக்ஸ்ட்ரானரியான ஒரு இந்த படத்துல நான் இப்ப என்னன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, சினிமாவை முழுக்க முழுக்க கேளிக்கையாவே பாக்குறோம். போன உடனே 5 நிமிஷத்துல பாட்டு வருது. அப்புறம் என்ன, இதுதான் வீட்டுல நடந்துகிட்டே இருக்கேன். ஒரு சினிமான்றது என்னங்க, ஒரு பெரிய டிசிப்ளின், ஒரு தவம்ங்க. சினிமா என்ன நடக்குது, உள்ள போறீங்க, செல்லெல்லாம் ஆஃப் பண்ணி உள்ள வைக்கிறீங்க. அவன் நாதல்ல எல்லாம் போடுவான். அதெல்லாம் அங்கேயும் பேய்கள்லாம் வரும். அத சின்ன குழந்தைகளுக்குலாம் வரும். சின்ன குழந்தை இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சிகரெட் பிடிக்காதீங்க, அது பிடிக்காம 2 நிமிஷம் வரும். எதுக்கு போடுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலா சிகரெட் நிப்பாட்டிதான் முடிக்க போகுது. ஒரே ஒரு வார்த்தை சிகரெட் நிப்பாட்டினா முடிஞ்சு போச்சு கதை. படம் ஃபுல்லா சிகரெட். அவன் என் படத்துல யாராவது குடிச்சாங்கன்னா கீழே பிடிக்காதது உடனே கெடுது. எவ்வளவு போரா இருக்குங்க. உடம்புல தெரியுங்க, அதை விட்டாதான் பண்ண பரவாயில்ல என்னப்ப. அப்பதான் போட்டு ஒரு படத்துக்குள்ள போகும்போது ஒரு மனிதன் நம்ம காட்டான். ஒரு என்ன அழகான ஒரு டிரான்ஸ்பர்மேஷனான ஒரு இடம் சினிமா. அந்த மாதிரி ஒரு சினிமா. சோ ஒரு கேளிக்கையாக மட்டும் சினிமா நீங்க இந்த படத்தை பார்க்காதீங்க. நான் சொல்லுவேன், இந்த படத்தை பார்க்காதீங்க, ப்ளீஸ் வராதீங்க. சமூகத்தின் மேல உங்களுக்கு, உங்க மேல உங்களுக்கு, உங்க குழந்தைகள் மேல உங்களுக்கு, உங்க தாய் தந்தையர் மேல, உங்க நண்பர்கள் மேல, உங்க பக்கத்து வீட்டுல இருக்க ஒரு நாய் மேல உங்களுக்கு அன்பு இருந்தா கூட நீங்க நல்ல திரைப்படங்களை தேடி போய் பாருங்க. கேளிக்கை படங்களை பார்க்கணும், வேடிக்கை படங்களை பார்க்கணும். அது ஒரு ஆர்ட் ஃபார்ம். ஒரு எப்படி சொல்றது, ஒரு சப் ஆர்ட் ஃபார்ம். திஸ் இஸ் a great art form. இந்த கிரேட் ஆர்ட் ஃபார்ம் அவன் எடுத்திருக்கான். இந்த படத்துல அந்த பாரிடே எந்திரிச்சு அவன் நடிச்சிருக்கான். எனக்கு அவன் ஜமால நடிச்சான்.
படம் பார்க்கல. ஜமா ஜமான்னாங்க. என்னடா மத்த ஜமா ஜமான விட்டுட்டேன். என் தம்பி வந்து கேட்டான், என்னடா ஜமா பார்க்கல டீச்சரு, ஜமா பார்க்கல விடுறா, என்னடா பார்த்துக்கலாம்டா விடுறா. அவன் வந்து அப்பப்போ வருவான், வந்து ஒரு 2 ட்ரிங்க்ஸ் போட்டிருக்கான் என் கூட இப்படி நடுவில். இந்த படத்துல அவன் வந்து ஒரு அடிக்டட், அதாவது எப்படின்னா அடிக்டட்னா தி அடிக்டட், அதாவது வந்து உலகத்தின் உச்சத்துக்கு ஒரு அடிக்ஷன் போங்கல்ல அந்த கேரக்டர். அந்த கேரக்டர் நான் பார்த்துட்டு அவன் வந்து உடல் மொழி டைரக்டர் வாங்கியிருக்கான், முக பாவனைகள் எல்லாமே அவன் வெளியிட்டிருக்கான், எவ்ரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதாவது அந்த ஒரு கேரக்டரை பார்க்கறதுக்கு நீங்க 4 வாட்டி இந்த படத்தை பார்க்கலாம். ஒரு ஹோப்பே இல்லாத ஒரு கடைசியில வந்துட்டு போற ஒரு கேரக்டர். வாட் அ பியூட்டிஃபுல்லி எச்ட், வாட் அ பியூட்டிஃபுல்லி ரிட்டன் கேரக்டர், வாட் அ பியூட்டிஃபுல்லி டைரக்டட் கேரக்டர். பியூட்டிஃபுல், வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. ஆனா கொஞ்சம் தாடி ஆக்சுவலா போர் அடிக்குது. அன்னைக்கு தாடி எடுக்க சொன்னேன் ஆக்சுவலா. அது ஒரு வடி பெரிய டைரக்டர் மாதிரி இப்படி தடவிட்டு எட்ரா அழகா தானே மூஞ்சி உட்காடை. சச் அ ஃபென்டாபுலஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்தை நான் பார்த்தது. இந்த படத்தை பார்க்கும்போது நான் அதான் சொன்னேன், எப்பயுமே ஒரு மேடையில வந்து பேசும்போது இந்த படம் நல்லா இருந்துச்சு, இந்த படத்தை ஒரு பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு அப்படின்னு போனேன்னு வச்சுங்களேன், அதுக்கு நான் எங்கேயாவது போய் பாத்ரூம்ல போய் எங்கேயாவது வலிக்கு விழுந்திருக்கலாம் ஆக்சுவலா. ஸோ ஐ ரியலி வாண்ட் டு டெல் சம்திங். இட்ஸ் a பியூட்டிஃபுல் மூவி. எனக்கு என்னன்னா 2025 இந்த வர்ற நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ரொம்ப நுட்பமாக தெரிஞ்சிச்சு. ஏன்னா அந்த 75-80 வருடம் சினிமாவை பார்த்து புளிச்சு போன புளி ஏப்பம் தெரியும், புளிச்ச ஏப்பம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த புளிச்ச ஏப்பம் எல்லாமே. இப்போ நானும் வெற்றிமாறன் நம்மலாம் மறந்துக்கிட்டு இருக்கோம் என்ன பண்றது அப்படின்னு. ஆனால் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஏன்னா எங்களுக்கு வந்து ரைட்டர்ஸ் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, எங்களுடைய ஆத்தர்ஸ் எங்களுக்கு வந்து எப்பயுமே ஹோப் கொடுத்துட்டே இருக்காங்க. இப்போ இன்னைக்கு வர்ற ஆளுங்க தே டேக்கிங் பியூட்டிஃபுல் மூவிஸ், எக்ஸ்ட்ராடனரி மூவிஸ். இந்த படம் தமிழ் சினிமாவில் வந்து இந்த படத்தை போய் நீங்க போயிட்டு நீங்க வந்து தரசா எடுத்துட்டு போயிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ரீல் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ரீல் நல்லா இருந்துச்சு, தேர்ட் ரீல். அந்த படத்துல வந்து அந்த ரீஹாப் சென்டர்ல நடக்கிற அவுட்ஸ்டாண்டிங் காமெடி நீங்க தமிழ் சினிமாவில் பார்த்துக்க மாட்டீங்க. அந்த மனிதருங்க இல்ல அது யாருங்க பேர் சார் இருங்க சார், ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு உங்களா சார் மாறன். என்ன பெர்ஃபார்மன்ஸ், என்ன பெர்ஃபார்மன்ஸ், ஒரு பெரிய கிளாப் கொடுங்க. ஸோ இந்த படத்தை நீங்க வந்து எப்படின்னா உங்க சுயத்தை அவுத்து வச்சுட்டு உங்களுடைய அப்சஷன் எல்லாம் அவுத்து வச்சுட்டு அப்படியே ரொம்ப அமைதியா பாத்தீங்கன்னா இட்ஸ் a very beautiful tale, it's a model tale. இது வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரி உங்களுக்கு சிந்தனையை தூண்டுது. ஒரு குடும்பம், அதாவது என்ன நம்ம எல்லாருமே லைஃபை வைக்காரியஸா தான் பாக்குறோம். நம்மள்ட்ட இல்ல பக்கத்து வீட்டுக்காரன் குடிக்காரன், நம்மள்ட்ட இல்ல பக்கத்து வீட்டுக்காரன் ரேபிஸ்ட், நம்ம இல்ல பக்கத்து வீட்டுல பொண்டாட்டி அடிக்கிறான், இல்லையா பக்கத்து வீட்டுக்கார பொண்டாட்டி அடிக்கிறான், நானும் அடிக்கிறேன் அவன் கூட. ஏதோ ஒரு வகையில அவன் குடிக்கிறான்னு அதுக்கு நானும் ஒரு காரணம். இந்த சமூகத்துல சமூகம் வந்து எப்படின்னா ஒரு சிலந்தி வலைதான், ஒரு இடத்த தொட்டா இந்த பக்கம் அதிரும். சமூகம் எல்லாம் எவ்ரிதிங் இஸ் இன்டர் கனெக்டட். இந்த படம் ஒரு எக்ஸ்ட்ராடனரி படம். இந்த படம் பாருங்க. ஐ எம் வெரி ப்ரவுட் டு see this film. I'm very proud to see this film. ஒரு ரொம்ப நான் பார்த்தேன், ரொம்ப சந்தோஷப்பட்டேன். விமர்சனம் நீங்க பண்ணுவீங்க, நீங்க வழக்கம் போல பண்ணுவீங்க. ஒரு கோட் அடிச்சுட்டு போய் பாருங்க படத்தை. ஆக்சுவலா அப்படி விமர்சனம் பண்ண நினைச்சீங்கன்னா இல்ல சும்மா போய் பார்த்து ஒரு கோட்டரை வெளியே வந்து அடிங்க. ஆக்சுவலா இது ஒரு விளையாட்டுக்கு தான் சொன்னேன். ரொம்ப ஒரு ஜென்யூனான படம். ரொம்ப ஒரு ஆழ்மனத்துல இருந்து ஒரு இளைஞன் ஒரு குழந்தை எடுத்திருக்கான். அவன் இன்னும் தமிழ் சினிமால அவன் உயிரோட இருக்க வரைக்கும் நல்ல படங்கள் பண்ணுவான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவன் வந்து டைட்டில் போடும்போது தேங்க்ஸ் கார்டில் போகும்போது சிங்கிஸ் ஐட் மேத்தோன்னு போட்டிருந்தான். நான் அப்படியே ஷாக் ஆச்சு உடம்பு. ஒரு சிங்கிஸ் மேத்யோ ஐட் மேத்தாவோ படிச்சவன் மட்டும்தான் அந்த சமூகத்தை அவ்வளவு நேசிக்க முடியும். ஒரு சிங்கிஸ் ஐட் மேத்தோ படிச்சவன் மட்டும்தான் ஒரு மனிதர்களை எப்படி உற்று பார்க்க முடியும்னு அவன் கத்துக்கான். அவன் பொருள் கலைஞன் அவன் கத்துக்கிட்டான். டால்ஸ்டாய் டாஸ்டால்ஸ்கி ஒரு படி மேல போனவன் அவன். ஆக்சுவலா சிங்கிஸ் ஐட் மேத்தோ, நாங்கெல்லாம் சிங்கிஸ் ஐட் மேத்தோ முதல் ஆசிரியனோ இல்ல குல்சாரியோ அல்லது ஜமீராவோ படிக்காம நான்லாம் இந்த மேடல் இருந்துக்க வாய்ப்பே இல்லை. ஸோ அவனை அந்த பார்த்தவனே எனக்கு அவ்வளோ சந்தோஷம். எனக்கு ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணேன். நல்ல படங்கள் நீ பண்ண போற ஃபுல்லா. அதுக்கு நீளம் அவன் ரொம்ப எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணியிருக்கான். தேங்க்யூ ஸோ மச். வாட் அ பியூட்டிஃபுல் ஈவினிங். தேங்க்யூ ஸோ மச்.